ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சென்னைக்கு வந்து 16 வருஷம் ஆகுதுங்க. இன்னும் நெய், வெண்ணெய், தயிர், பன்னீர் எதுவுமே கடையில் நான் வாங்கினதே கிடையாது. எப்போவாவது தயிர் உர ஊற்றணும்ல, அதுக்காக ரூ. 10 பாக்கெட் மட்டும்தான் வாங்குவேன். தினமும் 1.5 லிட்டர் பால் வாங்குறேன். அதுலேயே நெய், வெண்ணெய் எனக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. விலைவாசி ஏறிடுச்சுன்னு நம்ம புலம்பிட்டே இருந்தால் அது தீர போகிறதே இல்லை. நம்ம தலைமையில் தான் எல்லாமே விழும். அதனால் ஒரு பொருள் வாங்கினா மதிப்பு கூட்டு பொருளாக நம்மளே ஆக்கிக்கிட்டோம்னா நமக்கும் லாபம். கலப்படம் இல்லாத நெய்யை நம்ம சாப்பிடலாம், நல்லது உடம்புக்கு. கலப்படம் இல்லாத நம்ம சுத்தமானது சாப்பிட்டோன்னா நோயும் வராது, ஹாஸ்பிட்டல் செலவும் நமக்கு மிச்சம். தினமும் 1.5 லிட்டர் பால் வாங்குறேன். பாலை வடிகட்டி அதில் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா காய வச்சிடணும். காஞ்சதும் மூடி போட்டு மூடக்கூடாது. அந்த பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நமக்கு நிறைய ஏடு சேரும். இந்த சேகரித்த ஏடு எல்லாமே ஃப்ரீசரில் தான் வைக்கணும். நம்ம நார்மல் கூலிங்கில் வச்சோன்னா கெட்டு போயிடும். வெண்ணெய் ஈஸியாக ரெடி பண்ணணும்னா நமக்கு ஐஸ் க்யூப் ஐஸ் வாட்டர் தேவை. மிக்ஸி ஜாரில் பாதி அளவுக்கு ஏடு போட்டு ஒரு 3 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றி 5 முறை பல்ஸ் மோடில் நீங்கள் சுற்றி விட்டாலே பட்டர் அழகாக ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். கஷ்டமே இல்லாமல் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா ஏடையுமே பட்டர் மாதிரி அடித்து ஒரே பாத்திரமாக எடுத்து ஊற்றிக்கங்க. இப்போ எல்லா ஏடுமே நான் மிக்ஸி ஜார்லேயே அடித்து இதோ ஒரே ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஊற்றிக்கிட்டேன். ஏடு கீழே போயிடும், வெண்ணெய் மேலே வந்துடும். இதை பந்து போல் உருட்டி இன்னொரு பாத்திரத்தில் பாதி நார்மல் தண்ணியும் பாதி ஐஸ் வாட்டரும் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு முறை அலசி நம்ம எல்லா வெண்ணையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ வெண்ணெய் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே அப்படியே எடுத்து வெறும் வாயிலே சாப்பிட்றோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாதி வேணால் நெய் காய்ச்சிக்க போகிறேன், மீதி எடுத்து ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். குழந்தைங்க ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கும் பிஸ்கட் செய்கிறதுக்கும் சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிப்பேன். எப்போவுமே நெய் காய்ச்சறதுக்கு நல்லா வாய் அகலமாக நல்ல பெரிய பாத்திரமாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் அப்படியே குபுகுபுன்னு பொங்கிடும். நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா கூட அப்படியே பொங்கி கீழே வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய பாத்திரமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வெண்ணெய் உருகி இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது இந்த ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் எண்ணெய் தனியாகவும் ஏடு தனியாகவும் பிரியும். தேர்ட் ஸ்டேஜில் இந்த ஏடு இருக்குது பார்த்தீங்களா, இது ப்ரௌன் கலரில் மாறும். அந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி நிறைய கொழுந்தான முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். அப்படி முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெய்யே நமக்கு வந்து மருத்துவ குணம் அதிகம். கூட இந்த முருங்கை இலையோ அல்லது கருவேப்பிலையோ சேர்க்கும்போது இரும்பு சத்து ரொம்ப அதிகம். இம்யூனிட்டி பவர் நமக்கு அதிகமாக ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இதனால தான் நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம். முருங்கைக்கீரை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நெய் நல்லா ஆறிடுச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இதை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஆறிடுச்சு சரி கொஞ்ச நேரம் பொறுத்து செய்யலாம் அப்படின்லாம் அது பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ரீஸ் ஆகும், அந்த மணலாக ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ஆகும். அதனால் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுமே உடனே ஃபில்டர் பண்ணிடணும். ஃபில்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நெய் கசடு நிற்கும், நெய் பாட்டிலில் வந்துடும். இந்த நெய் கசடு தூக்கிலாம் போட்டுறாதீங்க. இந்த நெய் கசடில் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எலும்பு ரொம்ப வலுவாகும். இந்த கீரையோடவே சேர்த்து இந்த நெய் கசடில் ஒரு 2 ஸ்பூன் வெல்லம் நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கடை ஸ்வீட்டு பால்கோவா என்னங்க பால்கோவா, பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு தான் அதிகம் வேணும், எனக்கு தான் அதிகம் வேணும்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கண்ணில் காட்டாமல் விட்டுட்டோம். இப்போ வடிகட்டி பார்த்தீங்கன்னா எண்ணெய் மாதிரியே உங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் காமிக்கிறேன். அடுத்த நாளில் எப்படி பாருங்கள், ஒரே நைட்லேயே மணலாக ஆகிடுச்சு பாருங்கள். நெய் கிறிஸ்டலைஸ் ஆகி மணலாக நெய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்திருக்கு. பார்க்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் பசும்பால் வாங்குகிறேன், அது 75 ரூபா விலை. 30 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? இந்த நெய் எனக்கு இப்போ 2 லிட்டர் கிடச்சிருக்கு. 1/2 கிலோ வெண்ணெய் வீட்டுக்கும் எடுத்து வச்சிட்டேன். இதோட விலை என்ன ஆச்சு? சும்மாவே கணக்கு போட்டு பார்த்தா கூட இன்றைக்கி நான் 2000 ரூபா மிச்சப்படுத்தியிருக்கேன். வெண்ணெய் எடுத்த பட்டர் மில்க் கீழே ஊற்றாதீங்க, அந்த தண்ணி தான் நினைக்காதீங்க. அதில் நிறைய கால்சியம் இருக்குது. இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனுக்கு தேவையில்லாத ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கோம்ல, அதெல்லாம் எடுத்து போட்டு இந்த மாதிரி தெருவில் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா இவங்களுக்கும் பசி யாரும், தர்மம் செஞ்ச சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். வீட்டில் வாங்குகிற பாலில் எத்தனை பேருக்கு பயன் பார்த்தீங்களா? மாடு ஏன் நம்ம தெய்வமாக கும்பிட்றோன்னா, ஒரே ஒரு மாடு வளர்த்தோன்னா அதில் எவ்வளோ பயன் மட்டும் பாருங்கள். அது தெய்வமாக இருந்து எத்தனை உயிரை காப்பாற்றுது, நமக்கு எவ்வளோ நன்மை கொடுக்குது இல்லை? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி பால் வாங்குறதோடு நம்ம நிறுத்திக்காமல் இந்த மாதிரி மதிப்பு கூட்டு பொருளை ஆக்கினா மட்டும்தான் நமக்கு லாபம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் ரொம்பவே ஹாப்பி. இன்னைக்கு எனக்கு நெய், வெண்ணெய்ன்னு எல்லாமே கிடச்சிருச்சு. இதோ வாயில்லாத ஜீவனுக்கும் நிறைய ஊற்றியாச்சு. நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்கன்றது மென்ஷன் பண்ணுங்கள்.